சங்கீதம் 33ஆம் அதிகாரம். இது வந்து பிறவாகியும் கத்தராகிய நாமத்தினால தெரிவித்துள்ளேன். இந்த சங்கீதம் வந்து 33 துதித்தல் சங்கீதம் என்று சொல்லலாம். இந்த சங்கீதம் முழுவதுமே ஆண்டவரை நம்ம எப்படி துதிக்கலாம் அப்படின்னு முழுவதுமாக போட்டிருக்க சங்கீதம் தான். இந்த சங்கீதத்தில் 22 வசனங்கள் இருக்குது. இந்த 22 வசனங்களை நம்ம 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். அதாவது துதி செய்வதற்கு நீதிமான்களே கர்த்தரை துதிகன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் நான் அப்படின்னு சொல்கிறேன். நீதிமான்கள் யாருன்னா நம்ம தான் நீதிமான்கள். நம்மளுடைய பாவங்களுக்காக தான் கர்த்தர் சிலையில் இயேசு கிறிஸ்துவை மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக தான். அப்போ நம்ம தான் நீதிமான்களாகப்பட்டிருக்கோம். முதல் பாயிண்ட் வந்து துதி செய்வதற்கான நீதிமான்களின் அழைப்பு. ரெண்டாவது வந்து கர்த்தரை துதிப்பதற்கான காரணங்கள். கர்த்தரை நம்ம எப்படிலாம் துதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூணாவது பாயிண்ட்டு கர்த்தர் மேலே நம்ம எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கோம். நம்ம நம்பிக்கையாக இருந்தால் அவர் எப்படி அறிக்கைட்டு நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த 3 பாயிண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது துதி செய்வதற்கான நீதிமான்களின் அழைப்பு. நம்ம நீதிமான்களாக இருக்கப்பட்டிருக்கிறதால நம்ம ஆண்டவர் எப்படிலாம் நம்ம வந்து துதி செய்யலாம். முதல்ல அந்த 3 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும், சுரமண்டலத்தினாலும் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்துடைய வாத்தியங்களை நேர்த்தியாக வாசிங்கள். முதலாம் வசனத்தில் நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அதாவது கர்த்தருக்கு வந்து துதி செய்து அவ்வளோ ரொம்ப பிடிக்குமா. அவரை வந்து நம்ம துதித்து பாடி மகிழும்போது அவ்வளோ விருப்பமாக அவர் சுகந்த வாசனையாக அவர் என்ன பண்ணுறாராம், அதை ஏற்றுக்கொள்கிறான். நம்ம என்ன பண்ணணும், எப்போதும் கர்த்தரை துதி செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. சும்மா துதி செய்யக்கூடாது. சுரமண்டலத்தினாலும் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையிலும் அவரை கீர்த்தனை பண்ணுங்கள். அதாவது நம்ம நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போல்லாம் வந்திருக்கு. அதில் வந்து நம்ம ஆண்டவரை நேர்த்தியாக அவரை கீர்த்தனம் பண்ணோமா. அந்த இசைக்கருவிகள் மூலம் அவருடைய அன்பை நம்ம இருக்கும்போது அவரை பாடி துதித்து குதித்து நம்ம வந்து ஏதாவது துதி சொல்லலாமல் சாதாரணமாக கையை தட்டுறோம். அது அவருக்கு பிரியமான இல்லை. அவரை குதித்து பாடி துதித்து இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவ்வளோ ஒரு உற்சாகமாக நம்ம அவரை துதி செய்யும் போது அது ஆண்டவருக்கு அவ்வளோ பிரியமாக இருக்கான். அப்படியேப்பட்ட வீணைகளோடு நம்ம என்ன பண்ணோமா, இசைக்கருவிகளோடு வாசித்து ஆண்டவரை கைத்தட்டி கீர்த்தனம் பண்ணணுமா. அதே போல் புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாக வாசிங்கன்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பாட்டு ஆண்டவருக்கு இனிமையாக நம்ம புது பாடல்கள், அவருடைய வாக்குத்தத்த பாடல்கள், அவரை விசுவாசிக்கிற பாடல்கள், அவருடைய அன்பின் பாடல்களை நம்ம என்ன பண்ணோமா அதிகமாக பாடி இசைக்கருவிகளை நேர்த்தியாக வாசிக்கும் போது அந்தோடைய காரியங்கள் என்ன பண்ணுறாராம், ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்கமா. அடுத்தது நம்ம எதுக்கெல்லாம் துதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு, கர்த்தரோட வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்களெல்லாம் சத்தியமாக இருக்கிறது, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காரியத்தினால் நிறைந்திருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தின் அவைகள் சர்வ சேனையினால் உண்டாக்கப்பட்டது, அவர் சமுத்திரத்தின் ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷமாக வைக்கிறார், பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்துள்ள குடிகளெல்லாம் அவளுக்கு அஞ்சியிருப்பதாக, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் சொல்லிட்டு நம்ம எதுக்கு துதி செய்யணுமா, ஆண்டோடைய வார்த்தையை வைத்து துதி செய்யணுமா. அதாவது ஆண்டோடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா உத்தமமும் அவருடைய செயல்கள் எல்லாம் சத்தியமாக இருக்கிறதா. அவருடைய வார்த்தை மட்டுமே, அதாவது என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் அவர் வார்த்தைக்கு அநேக மகத்துவத்துவம் வல்லமை இருக்கிறது, மகிமை இருக்குது. அதனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணோமா புகழ்ந்து அவரை நம்ம துதி செய்யணுமா. ஆண்டவர் என்ன சொல்ல, அந்த காற்றை பார்த்து என்ன சொன்னார், அங்கே அந்த காற்றை நிறுத்துன்னு சொல்லும் போது அந்த காற்று என்ன பண்ணுது, அது அப்படியே நின்று போகுது. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இப்போ எவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் வந்து செஞ்சுருக்காரு. மரித்த சிறுபெண்ணை உயிரோடு எழுத்திருக்காரு, கடல் மேல் நடந்திருக்காரு, கடலை வந்து
ரெண்டாக பிரிந்து அது ஒரே குவியலாக அது நிற்கும்படி செஞ்சுருக்கா. அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது, மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம உணர்ந்து என்ன பண்ணோமா, ஆண்டவரை நம்ம துதி செய்யணுமா. அது மட்டும் இல்லை சகோதரர்களை, கர்த்தர் சகல ஜாதிகளின் ஆலோசனைகளை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமையாக நிற்குமா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்த்தரை நம்ம உறுதியாக பற்றிருக்கும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தில் கூட என்ன பண்ணுவாராம், கர்த்தர் நமக்கு துணை செய்து நமக்கு ஆலோசனை கொடுப்பாரா. அது மட்டும் இல்லை, அந்த காரியத்தில் நமக்கு என்ன பண்ணுறாரு, வெற்றியை கொடுக்குறார். அதை தான் இந்த வசனத்திலையும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை என் கண்பார்களே, அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவருடைய செய்களெல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியாலும் தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த விரியத்தால் தப்புவியாது. கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திரவரும் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். பஞ்சத்திலும் அவர்களை உயிரோடு காக்கும் கர்த்தருடைய கண் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது. இந்த வசனங்கள் நம்ம பார்க்கும்போது, இந்த வசனத்தில் இப்போ தாவீது ராஜா கூட அநேக நேரங்களில் அவர் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கரடு முடுதான பாதைகள். ஆனால் அவர் ஆண்டவர் மேலே அதிகமாக பிரியம் வைத்தனால, அவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவருடைய எல்லா இக்கட்டுகளையும் அவர் விடுவித்து அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார். அதை தாவீது ராஜா மறக்கல. அவர் என்ன சொல்கிறாராம், என்னுடைய எல்லா வெற்றிக்கும் காரணம் யார், என் ஆண்டவராகிய கர்த்தர் மட்டும்தான் சொல்லிட்டு அவரை தான் முன்வைக்கிறார். அவரை தான் என்ன பண்ணுறாரு, எல்லாவற்றிற்கும் முதன்மையாக்குறார். அது மட்டும் இல்லை, அதனால தான் அவருக்கு வெற்றி எல்லாத்துலேயும் அவருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் வெற்றியை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதுதான் சொல்லியிருக்காங்க, ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தில் தப்பிவியாது. அதாவது ஒரு குதிரையை ஒரு முன்னேறி போகுதுன்னா, அது ஒரு ஜெயிக்குதுன்னா அது அந்த குதிரையோட பலன் கிடையாது. அந்த குதிரைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிருபையும் பலனா அதுதான் அங்கே முன்னு வைக்கிறாரு. அது போல தான் தாவீது என்ன பண்ணுறாரு, தன்னுடைய எல்லா வெற்றிக்கும் ஆண்டவரை முன்னெடுத்து தன்னை தாழ்த்துறாரு. அதுதான் கர்த்தரை அவர் செய்த எல்லா நன்மைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அவரை நம்ம துதிக்கணுமா. மூன்றாவதாக, கர்த்தர் மேலே நம்ம எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தால் நம்ம அவரை நம்ம நம்பி விசுவாசித்து போகும்போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் அவருக்கு ஆளுகை செய்கிறார். அதுதான் இந்த 20, 21, 22 நம்ம பார்க்கும்போது, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நான் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்கு களி கூறும். கர்த்தாவே, நான் உம்மை நம்பியிருக்கிறபடியே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. முழுவதாக இந்த 3 வருஷத்துலையும் கர்த்தர் என் கேடகம், என் மகாபலம், பலன், என் ஜீவன் அப்படி நம்ம சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜபிக்கும்போது கர்த்தர் முழுமையாக நம்ம என்ன பண்ணுறாரு, நம்மளை ஆளுகை செய்கிறாரு. அதாவது எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் எல்லா போராட்டங்கள் மத்தியில் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என் பலன், அவர் தான் என் ஜீவன், அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு அனுகூலமான வழியை தந்து நம்ம ஆசீர்வதிக்க நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம சோர்ந்து போகுது, ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருந்தோன்னா எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நமக்கு அனுகுணமான துணையமாக இருக்கிறார். அதுதான் இந்த சங்கீதம் 33 இந்த 22வது வசனம் முழுவதுமே கர்த்தரை நம்ம துதிக்கும் போது கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மைகள் செய்கிறார், நம்ம எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படணும், எப்படிலாம் நம்ம பாடணும் துதிக்கணுன்றது தான் இந்த 33 சங்கீதம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.